அதாவது வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா உடனே என்ன பண்ணால் ஒரு டிக்கெட் புக் பண்ணிடணும். இப்போ நான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி வச்சிங்களேன், ஏதோ பிரச்சனை வீட்டில் எதாவது செலவு வருதுன்னா டக்குன்னு இந்த படத்தை புக் பண்ணிவிட்டு கம்பல் பண்ணி கூட்டம் வந்தால் வச்சுங்க, அவங்க ஹாப்பியாக போவாங்க. கூட்டு போனவர் அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். பிரச்சனை லைஃப்பில் பிரச்சனை இருக்குது, அத்தனையும் பார்க்கலாம். இவ்வளோ நாளாக அது மாதிரி படம் இல்லையே, அப்புறம் மக்கள் ஏக்கமாக இருந்தாங்க. எந்த படம் வந்தாலும் ஒரே வெட்டு குத்து குதிக்கிறது, மேலே வருது அடிக்கிறது, என்னடா ஸ்டோரி கேட்டால் தெரியாது. ஸ்டோரி இருக்குங்க. ஸ்டோரி என்ன ஸ்டோரினா கரப்ஷன் இல்லையா, அந்த சிஎம் பொலிட்டிக்கலும் காமிக்கிறான், பொலிட்டிக்கலுடைய கரப்ஷனும் அதில் காமிக்கிறாங்க. என்னென்ன சொல்ல முடியல, அவ்வளோ இருக்குது இந்த படத்தில். நீங்கள் பார்க்கலாம், மக்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி படத்தை மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா லைஃப்பில் ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். தயவுசெய்து வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட்டு செம்ம காமெடி படம் பாருங்கள், நல்லா இருக்குது படம். சார் இப்போ வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஆமாம், இப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அதே இதெல்லாம் கனெக்ட் ஆகுது. எங்கள் மக்கள் கொடுத்து வச்சுருக்காங்க இப்போ வருதுங்க அந்த படம். அப்போ வந்து அதோட அந்த அளவுக்கு என்ன போட்டி அப்போ அந்த மாதிரி இருந்தது, நல்லா சாங்ஸ்லாம் இருந்தது. அப்போ வந்த படம் நல்லா சாங், விஜயகாந்த் படம்லாம் எப்படி இருந்தது, நல்ல சாங்ஸு ஸ்டோரி. அப்போ இந்த படம் வந்து கொஞ்சம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் காஞ்சி போயிருக்காங்க. காஞ்சி போயிருக்கும்போது இந்த படம் வந்தது அல்வா மாதிரி. எங்கேயோ படம். இனி கதை எழுதுறவங்க 3 மாதம் 6 மாதம் டைம் எடுத்துங்க. இது மாதிரி உட்காந்து எழுதுங்க. காமெடியே போட மாட்டேங்க. எவ்வளோ காமெடி இருக்குது. சும்மா வாக் பண்ணாவே காமெடி எடுத்துடலாம். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் என்னமோ காசு எடுக்கணும்னு வரீங்க, டைரக்ஷன் பண்ணுறீங்க, பேட் ஹேபிட் நிறைய வச்சுக்கிறீங்க. சரியா? இது மாதிரி படம் ஹாப்பியாக இருக்கலாம். ஒன்றும் செம்மையாக இருந்தது ப்ரோ. பார்த்து சிரிச்சுட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 12 வருஷம் கழிச்சு ஒரு படம்ன்றப்ப எவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அதை ஃபுல்ஃபில் பண்ணி தர படம். அந்த படத்தை இப்போ எடுத்திருந்தா அது கிரிஞ்சாக இருந்திருக்கும். பட் அது அப்பத்துலேருந்து இப்போ வந்ததுக்காக இது கிரிஞ்செல்லாம் இல்லை, இதுதான் உண்மை, இதுதான் ஃபன்னு, அந்த மாதிரி இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, இப்போ வந்து சந்தனம் சார் காமெடிலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு? ஏன்னா வந்து அவரது மட்டும்தாங்க, லைக் தப்பாக சொல்லலை, அவர் காமெடி நல்லாவே இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன் தலைவன் ஹீரோவுக்கு போனார், காமெடிக்கு வாங்க, நீங்கள் கம்பேக் கொடுங்கண்ணா. மற்ற யாரும் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கவுண்டரை மிஞ்ச முடியாதுன்ற அளவுக்கு இருந்து நல்லாவே. இன்னும் அவரோட இடம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். அவர் வந்து இப்போ கூட இறங்கினா கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஹீரோ வேணாம், காமெடி வாங்க, அந்த மாதிரி. மை டியர்ல ஒரு சாங் எப்படி இருந்துச்சு? அது ஃபுல்லாக செம்மையாக இருந்தது. எல்லாரும் ஆணும் பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு லெவலில் இருந்தது. நிறைய லாஜிக்ஸ் அது மாதிரி பார்த்து வரணும். எப்படி எதிர்பார்த்து வரலாம் அந்த படத்தை? ஆடியன்ஸ் என்ன சொல்லுவீங்க? எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வாங்க, நல்லா சிரிச்சுட்டு போவீங்க, அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். வேறு எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது படத்தில். மெசேஜ் இது இந்த பூமர் கிரிஞ்சின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக வாங்க, என்டர்டெயின் ஆகிடுங்க, சாட்டிஸ்ஃபைடு போயிடுவீங்க, அவ்வளோதான். சந்தானம் பிஃபோர் ஹீரோ ஆஃப்டர் ஹீரோன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த பிஃபோர் ஹீரோவில் தான் அவர் பிரைம், அந்த ஆம்பளை கலகலப்பு அதில் வந்து அவர் ஸ்கோர் பண்ணார் இல்லையா, அதே ரேஞ்சில் தான் இந்த படமும் இருக்குது. ஸோ அவரோட அந்த போர்ஷன்ஸ்லாம் ஒரு செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. இல்லை ப்ரோ, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. லைக் இப்போ நம்ம டிவியில் கலகலப்பு படம் போட்டு சந்தானம் வந்து ஒரு கவுண்டர் அடிக்கிறோன்னு நம்ம சிரிப்போம் இல்லையா, அதே தான் இப்போவும். லைக் புதுசாகவும் எதுவும் இல்லை, பழசாகவும் எதுவும் இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்சது தான், நமக்கு இதே தான். பட் ஆனால் ஃப்ரெஷ் அது டைமிங்கில் அடிக்கிறப்போ அது சூப்பராக ஒர்க் ஆகுது. ப்ரோ உள்ள செம்ம ஜாலியாக வைபாக இருந்தது ப்ரோ. உள்ள லைக் நான் அப்படியே பார்க்குறப்போ ஆஹா செம்மையாக இருக்கு அப்படின்னு ஜாலியாக பார்த்தோம் எல்லாரும். சூப்பராக இருந்துச்சு. லைக் அது அந்த வைபுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அந்த சுந்தர்சி படம்னாலே அந்த ஒரு கமர்ஷியலாக என்டர்டெயின் ஆகணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் தான் ஒரு சீனு, அடுத்து காமெடி, அடுத்து பாட்டு அப்படின்னு ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பக்காவாக இந்த படம் ஒர்க் ஆயிருக்கு. லைக் எப்போ பாரு நம்ம கண்டென்ட் ஓரியன்ட்ன்ற பேரில் இந்த படம் கொலை கடத்தல் அந்த மாதிரி படமே நிறைய பார்த்து ஃபார் சேஞ்ச் இப்படி ஒரு லைட்டாக ஒரு படம் வரப்போ, லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் வரப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் நல்லாவே ஒர்க் ஆகிருக்குன்றப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. நெகட்டிவ்னு எதுவுமே சொல்ல தேவையில்லை, எல்லாமே பாசிட்டிவ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்ல அனிமே தான். மனோபலா இறந்தவங்க ஃபுல்லாக எல்லாமே இருக்காங்க. மனோபலா கேரக்டர் ஒவ்வொரு பேசப்படுது. இந்த புதுசாக பழைய மாதிரி தெரியல, 12 வருஷத்துக்கு மாதிரி எடுத்தவே தெரியல, புதுசாக இப்போ எடுத்த மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் அந்த ஃபன் கொடுத்துக்கிட்டே இருக்கார். சந்தான ஆக்டிங், அவர் காமெடி ஆக்டர் ஆகிட்டாரு, ஆனால் காமெடி அவர் ஈடே இல்லை. அவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த அளவுக்கு ஃபன்னாக எலிமெண்ட்டாக இருக்குது. 3 ஹீரோயின்ஸ், வரலட்சுமி, சரத்குமாராக இருந்தாலும் யாருனாலும் ஃபன் எலிமெண்ட்டாக அது சூப்பராக இருக்குது.
ஓகே ப்ரோ, இந்த காமெடிலாம் ஒர்க் ஆயிருக்கா ப்ரோ? ஏன்னா சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, அல்டிமேட்டாக ஒர்க் ஆகிருக்கு. விஷால் சார் வந்து 6 பேக்லாம் வச்சுட்டு வராரு அப்படின்னா அது அல்டிமேட்டாக இருக்குது. அது எனக்கே எக்ஸ்பெக்டே ஆகலை. ஏதோ இன்டர்வியூவில் இது ஆடியோ லான்ச் அப்போ ஏதோ கை நடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தெரியல, ஏதோ 6 பேக்கு எப்போ புதுசாக பற்றுற மாதிரி தான் தெரியுது. அதுதான். தேங்க்யூ. ஓவரால் ஃபுல் தேட்டரே என்ஜாய் பண்ணுச்சு. லாஜிக் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக்காக வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க. காமெடிக்காக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுற படம் தான் இது. சந்தனம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் படத்தில். விஷால் ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. ஹீரோயின்ஸ் மட்டும் கொஞ்சம் 3 வச்சுருந்தது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஓவராக இருக்குது என்னமோ நீ சொல்கிறாங்க. 12 வருஷம் படம்ன்றப்ப எப்படி ப்ரோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ப்ரோ? இருக்குது ஓகே. அந்த காமெடிஸ்லாம் இன்னும் பார்க்கும்போது அதே மாதிரி புரியுற மாதிரி அந்த சந்தனம் பிரைமில் வந்ததே நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ சூப்பராக இருக்குது. அவர் இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கு மேலேயா இதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம் தான். ரைட் இயரில் ஒரு சாங் எப்படி ப்ரோ? அது ஒன்று தான். அது ப்ரோ எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து எல்லாமே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கழிச்சு ஒரு நல்ல ஹியூமரான காமெடி. ரொம்ப 4-5 வருஷம் ஆச்சு தேட்டரில் வந்து நான் அந்த அளவுக்கு சிரிச்சு எல்லாருமே சிரிச்சோம். வேணா பாருங்க, இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி மூவி, ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிளாமர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணி தான் போதும். டோட்டலாக ஃபுல்லாக பாருங்கள், இந்த வாட்டி பொங்கல் ஃபுல்லாக எந்த இடத்துலையும் காலியாக இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க. இப்போ வந்து என்னன்னா இந்த படம் வந்து 12 வருஷம் முன்னாடி எடுத்தது. ஆமாம், இப்போ அந்த காமெடிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ப்ரோ? ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதான் சொன்னேன், கொஞ்சம் கூட பழைய இது இப்போ இருக்கிற கேபி கொஞ்சம் டபுள் மீனிங் போகிற மாதிரி இல்லாமல் பக்காவாக ஃப்ரெஷ்ஷான காமெடி. எல்லாமே கொஞ்சம் நான் கொஞ்சம் சொல்ல முடியாது, எல்லாமே என்ஜாய் பண்ணி சிரிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் நம்ம பாபி சிம்மா ஒரு படத்தில் அவர் வில்லனா நடிச்ச நோட்டில் காமெடியாக இருப்பார் பாருங்க. அதே மாதிரி அந்த தேட்டர் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு அந்த சிரிச்சாங்களோ அதே இது இங்கே இருக்குது. ஃபுல் அண்ட் காமெடி தான் உங்களுக்கு. ரொம்ப அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகாமல் ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்கள்.